எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மனோ. உங்க அப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கே அவரை முடிச்சு விட்டுருக்கணும். சரி போனா போகுது, கை கால் வராம படுத்து கிடக்குறானேன்னு விட்டா இப்ப என்னடானா பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எழுந்து வந்து உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்றான். விடக்கூடாது மனோ. அத்தை, அவர் முடியாம இருக்கும் போதே நம்ம அவரை கொல்றதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. இப்போ அவர் நல்லா வேற ஆயிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி அத்தை? முடியும் தமன்னா. தம்பி, சொல்லுங்க. நீங்களும் மனோவும் நான் சொல்றத தெளிவா கேளுங்க. நீங்க 2 பேரும் தான் அந்த ஆளை போட்டு தள்ள போறீங்க. என்னது? நானா? யோ, நீங்க மட்டுமா பண்ண போறீங்க? அதான் மனோ இருக்கான்ல கூட, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீங்க அவன் கூட துணைக்கு இருந்தா மட்டும் போதும். புரியுதா? சித்தப்பா, மாமா மட்டும் வாயை திறந்துட்டாரு, அப்புறம் நம்ம காலம் முழுக்க ஜெயில உட்காந்து களி சாப்பிட வேண்டியதுதான். அத மனசுல வச்சுக்கிட்டு அத்தை சொல்றது சரியா செஞ்சு முடிங்க. மா, அவர் கிடக்குறாருமா. நீங்க பிளான மட்டும் சொல்லுங்கம்மா. அந்த ஆளை நானே போட்டு தள்ளுறேன். இன்னைக்கு நைட்டோட நைட்டா அவர் கதையை முடிச்சிடுங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா மச்சான் கொஞ்சம் பல்கா ஹல்க் மாதிரி இருக்காரு. அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அறிவு இருக்காயா? சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, காமெடி பண்ணிட்டு இருக்க. நான் பேசுறதெல்லாம் உனக்கு காமெடியா தான்டா தெரியும். நாம எல்லாரும் இதை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனா என் பொண்டாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாடா? இப்பவே உன் பொண்டாட்டி உன்னை கண்டுக்கிறது இல்ல, அப்புறம் என்ன பொண்டாட்டின்னு அலைஞ்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. மனோ, அத்தை சொன்ன மாதிரியே மாமா கதையை முடிச்சிரு. அப்பதான் நம்ம தண்டனையில இருந்து தப்பிக்க முடியும். ஆமா மனோ, அந்த லாமியா வேலைக்கு ஆகலன்னா ராணிக்கும் இதே மாதிரி ஒரு பிளான போட்டு அவ கதையையும் மொத்தமா முடிச்சிடுவோம். கண்டிப்பாமா, நீ சொல்றபடி செஞ்சிடலாம். மாமா, இன்னையோட தொல்லை ஒழிஞ்சுது. பொம்மி, உன்னை கொன்னவங்கள நீ பழி வாங்குறதுக்கு முன்னாடி தகுந்த ஆதாரங்களோட சட்டப்படி நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதுக்காக தான் இந்த நேரத்துல நான் ஒரு போலீஸ்காரியா இருந்தாலும் திருட மாதிரி முகமூடி போட்டு வந்திருக்கேன். அவங்கள எப்படியும் சட்டப்படி தண்டிக்காம விட மாட்டேன் பொம்மி. அப்பா, மாமா, அம்மா சொன்ன மாதிரி இந்த ஆளை கொண்டுட்டோம். ஆனா இது கொலையா இருக்க கூடாது. இத தற்கொலையா ப்ராப்பரா செட்டப் பண்ணணும். இப்ப இந்த ஆளை தூக்கு மாட்டி தானா தற்கொலை செஞ்ச மாதிரி பண்ணிடலாம். அது சரிடா. ஆனா என்ன ஒண்ணு, மச்சான் கொஞ்சம் பல்கா இருக்கான். யோ மாமா, நீ எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஆள் உடம்பு குறைய போறதில்ல. செத்துட்டாங்க. வா, வந்து புடி. கொட்டிக்காதன்னா நல்லா அள்ளி கொட்டிக்கிட்டான். அதான் குண்டா இருக்கான். மாமா, மாமா, சத்தம் கேக்குது மாமா. என்னன்னு தெரியல, யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாத்துட்டு வரேன்.
என்ன சத்தம்? பூனை. டேய், என்ன போய் பயந்தாங்குழின்னு சொல்ற? அது வெறும் பூனைடா. ச்சே. பூனையா? ஆமாண்டா, அப்பா. பூனையே தான். சரி மாமா, வாங்க வேலையை பார்ப்போம். சரி, கயிறு எடு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயோ, எதுக்கு இப்ப கத்துறீங்க? டேய், என்னாச்சு மனோ? மௌ, நான் யாரு? சாவித்திரியோட பையன். போன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டோம். அந்த ஆளை கொன்னுட்டு கொலையா இல்லாத மாதிரி தற்கொலையா எப்படி செட் பண்ணணுமோ அப்படி ப்ராப்பரா செட் பண்ணிட்டோம். இனிமே பிரச்சனை இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம். அப்பா, இதே மாதிரி அந்த ராணியோட கதையை நம்ம முடிக்கணும். அப்பதான் உண்மையிலே நமக்கு நிம்மதி. ம், அவளுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு பிளான போடுறேன் தமன்னா. ஆ, ஐயோ அக்கா, அதுக்கு நீங்களோ இல்ல தமன்னாவோ போங்க. என்ன ஆளை விட்டுருங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரியான பயந்தா ஒளியா இருக்கீங்க. யோ மாமா, இவ்ளோ பயந்தாங்கொழியா இருக்க, கொஞ்சமாவது தைரியமா இருக்கியா? டேய் போடா, நான் பாக்குறதுக்கு தான் சைஸா பல்கா இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும். யோ, மாறி. ஷோ, கொஞ்ச நேரம் வாய் முட்டு பேசாம இருங்க. மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நமக்கு பிரச்சனையா இருந்த அந்த ஆளை முடிச்சாச்சு. இனிமே நிம்மதியா இருக்கலாம்.